அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இந்த வருஷத்தில் ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ஜூன் 1ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வர்றார். இந்த வருஷம் டிசம்பர் கடைசி முதல் வாரத்தில் தான் ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு பகவான் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார், கேது 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வருஷம் முழுவதுமே திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், இவங்களுக்குன்னு பார்வை இருக்குது. இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்ணி இந்த வருஷத்தில் நமக்கு பலன் செய்ய போகிறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம். இதை விட மேஜராக சூரியன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த வருஷம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வருஷ பலனை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானுடைய பயிற்சி நம்ம கணக்கில் எடுக்கிறோம். ஆக மே 31 வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறமா ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க. ஒரு கிரகம் நமக்கு பல விதத்தில் நன்மை செஞ்சாலும் ஏதாவது ஒரு சில கெடுபலங்களையும் அதே கிரகம் நமக்கு செய்யும். இதை மறந்துடாதீங்க. ஆக எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும், எல்லா கிரகங்களும் நம்ம லைஃப்பில் கெடுபலங்களை செய்யும். இது எப்பயுமே கிரகங்களுக்கான பலன். அது மட்டும் இல்லை, வேறு ஏதாவது ஒரு கிரகம் நன்மையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நமக்கு தேவையை செய்யும். ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் பிடியில் தான் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த பலன் ஒரு வருஷத்துக்கான பலன். ஆக எந்தெந்த காலகட்டங்களில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நமக்கான அடிப்படை தேவை இந்த வருஷத்தில் முதல்ல நமக்கு பண வரவு, அடுத்தபடியாக நம்முடைய வேலை வாய்ப்புகள், நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, கடன், நோய், இதுதான் நம்ம எல்லாம் பிரதானமாக பார்க்குறது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொது பலனை இப்போ நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய மிதுன ராசியில் இந்த வருஷம் 31ஆம் தேதி மே வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். குரு பகவான் இருக்கிறதே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். ஆக இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் நிறையவே உண்டு. உங்களுக்கு எப்போ வரைக்கும்னா இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் முதலே பார்த்தோம். பணப்புழக்கம் எப்போ இருக்குன்னு ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் பெரிய லெவலில் இருக்குது. ஓரளவுக்கு நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் கையில் பணமாகவோ, தனமாகவோ, பொருளாகவோ வரும். அது மட்டும் இல்லை, அந்த ஜூன் 1 வீக்குக்கு அப்புறம் யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு, இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு 1 வீக்குக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னா கேது பகவான் இருக்கார். ஸோ நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமாக எடுத்து வைங்க. கேது அப்படின்னாலே எல்லா விஷயத்தையும் பிரிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதிலே உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது உறவுகள் விஷயத்தில் முதல்ல கவனம். எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கவனமாக இருக்கிறீங்களோ நல்லது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, அதனால் அது விஷயத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு இடத்துக்கு 2 இடம் நல்லா யோசிங்க, அதன் பிறகு செயல்படுங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம யாரையுமே நம்பாமல் இருக்க முடியாது, நம்பித்தான் ஆகணும். அப்படி பார்க்குற போது நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே சந்தேக கண் கொண்டு பார்க்காம மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் பொறுமையாக இந்த வருஷம் கேளுங்க. மற்றவங்களுடைய அட்வைஸும் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வருஷத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஏதோ ஒரு விதத்தில் ட்ராவல் இருப்பதற்கான வாய்ப்பு,
அந்த வேலை அந்த ட்ராவலால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது. யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு, அல்லது உங்களுடைய சொத்துக்கள் இது வரைக்கும் நல்ல விலைக்கு போகாமல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க, ஏதாவது ஒரு எம்என்சியில் ஒர்க் பண்ணுங்கள், அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, அல்லது கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க. எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில், உங்களுடைய ப்ரொஃபஷன் கேரியரில் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. அது வரைக்கும் உங்களை வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமாக இருங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரொமோஷன் மட்டுமல்ல, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ, அரியர்ஸோ, எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஜூன் முதல் வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறையா உண்டு. அது வரைக்கும் வேலையில் கவனம் இல்லைன்னா, வேலையில் பார்க்கும் வேலையை விட்டு நீங்கள் வெளியே வருவதற்கு அல்லது வெளியேற்றப்படுவதற்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ரிட்டையர்மெண்ட்டு, விஆர்எஸில் வர்றதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் வேலையில் ஸ்டடி பண்ணக்கூடிய குரு பகவான் மே 31 வரைக்கும் வேலையில் எப்பயுமே ஒரு பயம், ஒரு பீதி, மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நமக்கு பெர்மனண்ட்டு ஜாப் இருக்குது, நல்ல வேலையில் இருக்கோம்னு யாரும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். 4ஆம் இடம் நீங்கள் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் அல்லது வேலையில் ஜாபில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஆகையினால இது விஷயத்தில் வேலையில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருங்க. ஸோ வேலையில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் அத்தனை பேரும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறீங்க, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, அல்லது அடிக்கடி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க அத்தனை பேரும் பாஸ் பண்ணுறதுக்கு, செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூனுக்கு அப்புறமான உங்களோட வாழ்க்கையில் தான் ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் அந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதிலெல்லாம் நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான காலங்கள் இது அத்தனையுமே ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நல்ல வேலையாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அத்தனை பேரும் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் அமைவார்கள். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இவ்வளவு நன்மையை செய்யக்கூடிய கிரகம் குறிப்பாக குரு பகவான் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்க, அதுலேயும் டயபெட்டிக் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நீரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு நோயுடைய தன்மை மே மாதம் வரைக்கும் குறையும். யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ கடன் குறையும். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கஷ்டங்கள் இருக்கோ குறைவதற்கான வாய்ப்பு மே 31 வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப கவனம். அந்த காலகட்டங்களில் நீங்கள் கடன் வாங்காதவங்க கடன் வாங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். ஸோ இந்த வருஷத்தில் மே 31 வரைக்கும் நான் முதலே சொன்னேன் திருமணத்துக்கான வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது நீங்கள் யாரோடாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நார்மலாகவே இருக்கும். குறிப்பாக இந்த வருஷம் முழுவதுமே யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு தொழில் முனைவோராக என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்படுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு சகவாசம் இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இதனுடைய சூழ்நிலைகள் உங்கள் லைஃப்பில் நிறையா மாறும். நிறைய உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் தொழில் முனைவோராக வர்றதுக்கான வாய்ப்புகள், அரசாங்கத்தால் நன்மைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த காலங்களில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு மே 31 வரைக்கும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே மிதுன ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால
ஸோ வெளியூரில் வெளிநாட்டில் அல்லது வெளி மாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் ரொம்ப நாளாக நான் எதிர்பார்க்கக்கூடிய க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் அல்லது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வருஷத்தில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ப்ரொடக்ஷன் இருக்குது. பட்டு லாபம் நார்மலாக தான் இந்த வருஷத்தில் இருக்குது. ஸோ இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே ஹியூஜாக எதுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இந்த வருஷத்தில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றத்தை கொடுக்கும். மே 31 வரைக்கும் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கணும். சுபகாரியங்கள் மே மாதத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும். யாருக்கெல்லாம் குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இறை அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் நோய் குறையிற மாதிரி தோற்றம் மே 31 வரைக்கும். இன்னொரு பக்கம் கடனை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள், நோயுடைய தன்மை கூடுவதற்கான சூழ்நிலைகள், இப்படி மாறுபட்ட பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் முழுவதும் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் சிவனுக்கு அபிஷேகம், ஆராதனை, அர்ச்சனை பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, பைரவருடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் அல்லது முன்னேற்றம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.